Daily. Taste the Daily. இது ஓட்டுறதுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணுவீங்களா இல்ல? ஆமா, இதுதான் காம்போஸ். இங்க போனோங்கிறத அடிச்சு போறது. இது கீரு ஆரோடு ரிபிள்ஸ். இது வந்து அமிக்கி விட்டுறாதீங்க. இருங்க என்னன்னு சொன்னா போதும். இதுதான் கடல்ல உள்ள வலையை உள்ள இழுப்போம் போட்டுக்குள்ள. வலை விடுறது வந்து இதுல வச்சு வெளியே தள்ளிடுவோம். இழுக்கிறப்ப இதுல போட்டு இழுப்போம். ஓ, வலை இதுல விட்டுட்டு இப்படி சுத்துவீங்க? இல்ல, அதே சுத்தும். அதுவா சுத்துமா? இதான் ஃப்ரீசர் பாக்ஸ். இதா உள்ள ஒவ்வொரு அறையா இருக்குதா? ரூம் ஒவ்வொன்றா இருக்கு. ஒவ்வொரு ரூமா இருக்கும். இங்கிட்ட 5 ரூம் இருக்கும், அங்கிட்ட 5 ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லயும் 2 டன் கெப்பாசிட்டி வரை மீன் வைக்கலாம். மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கப்பல்ல கடல்லனா என்ன சொல்லுவீங்க? நாங்க ஒரு நாள் 200 மைல் தூரம் போயிருந்தோம். அப்போ புயல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா போட்டுக்கும் தகவல் கிடைச்சி எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க ஒரு 2 போட்டு கிடந்தோம். எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 மணி நேரம் கடலை பார்த்து ஆகா ஏதோ ஒரு கோளாறு இருக்குடா. வலை இப்போ கடல்ல விடுறது வந்து 2 பேர் விடுவோம். நான் இந்த பக்கம் இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அஜய்னு ஒருத்தன் அந்த பக்கம் இருக்கும். நல்லா ஸ்பீடா விடணும்ட்டு நாங்க 2 பேரும் நல்லா போட்டு வேகமா விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். உடையில ஒவ்வொரு ஃப்ளோட்ஸ் வரும். அது சின்ன கயிறுல தான் கட்டி இருக்கும் பாத்தீங்க. அவன் வேகமா வீசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒன்னு வந்து கையில சுத்து போட்டு ஒரு செகண்ட்ல யோசிக்கிறதுக்கு முன்னாடி இழுத்து கடல்ல போயிட்டு சும்மா ஒரு பேச்சுக்காண்டி சொன்னேன் ப்ரோ. அப்படியே கப்பல்ல வரைக்கும் வந்துட்டோம், ஒரு ரைடு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் பட்டன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறக்கி விட்டாப்புல பக்குன்னு இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆக்சுவலாக எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்லலாம் கப்பலில் போகிறதுங்கிறது. ஏன்னா சின்ன போட்டில் இந்த டூருக்கு போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 50 பேரை மொத்தமாக அள்ளி போட்டு ஒரு முக்கு வரைக்கும் இப்படி சுற்றி திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த போட்டுக்கு இந்த போட்டுக்கு மொத்தமாக வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த போட்டில் நீங்கள் என்னென்ன வச்சுருப்பீங்க? இப்போ போகிறீங்க அப்படின்னா இந்த போட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல இதாக வைக்கணுன்ற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட ஒன்றா கேட்க போகிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த கம்பி வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? இப்போ இது சும்மா டிசைனா தெரியாம கொடி கட்டி வச்சிருப்போம். ஓ சரி. ஆனா இது வரதுன்ற ஒரு அடையாளம் மாதிரி தெரியும்ல. இப்போ கொடி கட்டி வச்சிருந்தா கொடி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் முன்ன ஃபோக்கஸ் லைட் வச்சிருப்போம். வலை முன்னாடி தெரியணுங்கிறக்காண்டி லைட் மாட்டி வச்சிருப்போம். அதுக்கு தான் இவ்வளவு ஹைட். ஓகே, வலை தெரிறதுக்கு. அதுக்காக தான் கடல்ல தெரிறதுக்கு இந்த மிஷின் ஆக்சுவலா இதுதான் வலை வாங்குறது. வலை இதுதான் கடல்ல உள்ள வலையை உள்ள இழுப்போம் போட்டுக்குள்ள. அதாவது மொத்த வலையும் உள்ள போட்டு இதுல கட்டிடுவீங்களா? அப்போ இல்ல வலை விடுறது வந்து இதுல வச்சு வெளியே தள்ளிடுவோம். வெளியே போட்டுருவோம். இழுக்கிறப்ப இதுல போட்டு இழுப்போம். ஓ, வலை இதுல விட்டுட்டு இப்படி சுத்துவீங்க? இல்ல, அதே சுத்தும். அதுவா சுத்துமா? ஹைட்ராலிக் அதே சுத்தும். ஓகே. சோ பிரதர், இது எதுக்காக பிரதர் இதெல்லாம்? இதுல வந்து வலைக்கு தேவையான ஃப்ளோட்ஸ், ரோப்பு எல்லாத்தையும் சும்மா வேஸ்ட் பொருள் எல்லாத்தையும் எல்லாமே இப்போ நீங்க ஏதாவது கொண்டு வந்தீங்கனாலுமே அதை ஃபுல்லா இதுல இறக்கி இதை ஃபுல்லா இதுல இறக்கிடுவீங்க. சரி, ஓகே. இந்த மீன் பிடிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் எங்க வைப்பீங்க? ஏன்னா 1.5 டன், நீங்க 14 டன் சம்திங் சொன்னீங்க. 20 டன் இருக்க இடத்துல 14 டன் மீன் பிடிப்பீங்க. அப்ப அவ்வளவு பெரிய இடத்த அதெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இப்போ வாங்க காட்டுறேன். இதான் ஃப்ரீசர் பாக்ஸ். இதா? ஓகே. இதுக்குள்ள வச்சு தூக்கவா? தூக்கு. அம்மா உள்ளதான். உள்ள ஒவ்வொரு அறையா இருக்குதா? ரூம் ஒவ்வொன்றா இருக்கு. ஒவ்வொரு ரூமா இருக்கும். இங்கிட்ட 5 ரூம் இருக்கும், அங்கிட்ட 5 ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லயும் 2 டன் கெப்பாசிட்டி வரை மீன் வைக்கலாம். ஒவ்வொரு ரூம்லயும் 2 டன், மொத்தம் 5 ரூம் இருக்கும். இங்கிட்ட 5 இருக்கும், அங்கிட்ட 5 இருக்கும். இது ஃபுல்லாவே நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல, இது ஃபுல்லா பிடிச்சது இல்ல. 14 டன் பிடிச்சிருக்கோம். ஃபுல்லா பிடிச்சா 20 டன் மீன் பிடிக்கும். நாங்க 14 டன் வரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். 14 டன் பிடிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்து கரெக்ட் வந்துருவீங்க. ஓகே, சூப்பர். மூடிடலாம். நான் தள்ளாடுற மாதிரி வந்து நான் பாட்டுக்கு படக்குன்னு உள்ள விழுந்துட்டேன்னா ஒண்ணுமே தெரியாது போல இதுக்குள்ள விழுந்தா கூட. ஸோ எனக்கு இந்த ஓட்டுற வந்து எப்படின்னு பார்க்கணும் ப்ரோ. ஆக்சுவலா நம்ம கப்பல்லாம் சரி, அதை எப்படி ஓட்டுறாங்க, யார் ஓட்டுறா? என்ன வணக்கம். நீங்க தான் அந்த கப்பலை ஓட்டிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா கப்பல் ஓட்டிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா டிரைவரா போயிருக்கு. இப்பதான் போட்டு வாங்கி ஒரு வருஷம். இது உங்க சொந்த போட்டு? இப்போ 1 வருஷம் ஆகுது வாங்கி. 15 வருஷம் டிரைவரா போய் ஓட்டுனதுக்கு இப்போ இந்த 1 வருஷம் உங்க சொந்த போட்டுன்றதுக்கும் எப்படி இருக்கு இது பண்ணும்போது? இவ்வளவு நாள் அடுத்தவங்கிட்ட வேலை பார்த்தோம். இப்போ நம்ம சொந்த போட்டு. அந்த சொந்த போட்டை ஓட்டுற அனுபவம்ன்றது வேற மாதிரி இருக்கும்ல. அவங்க போட்டு சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி ஓட்டணும். இது நம்ம போட்டுறா. நான் 15 நாள் 20 நாள் கழிச்சு வருவோம். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் கூட ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போனாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாரு சொல்றதையும் கேட்கணும் அவசியம் இல்லை. நம்ம இஷ்டம் தான். சந்தோஷமா இருக்கும்ல. சோ இப்போ இது ஓட்டுறதுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணுவீங்களா இல்ல? ஆமா, இதுதான் காம்போஸ். நம்ம போற எந்த காம்போஸ்ல போனோம், எங்க போனோங்கிறத அடிச்சு போறது. செட்டு ஃபுல்லா வீட்ல இருக்கு. சரி. மேப் செட்டு, ஜிபிஎஸ் எல்லாம் வீட்ல இருக்கு. இது கீரு ஆரோடு ரிபிள்ஸ். இது வந்து இப்போ ஃபார்வர்டு. இது வந்து ரிபிள்ஸ். இது ரேஸ்.
ரேஸ்னா நம்ம அமிக்கி விட்டுறாதீங்க, இருங்க என்னன்னு சொன்னா போதும். நம்ம ஸ்பீடா போறதுக்கு. ஓ, இது ஸ்பீடு போறதுக்கா ரேஸ்? ஓகே நமக்குனா ஸ்பீடு போகும். இப்போ இது இழுக்கு ஸ்பீடா போகுமா? இழுங்க. சவுண்ட் அதிகமா வருது. ஓ சரி, இல்ல அங்கிட்டுங்க குறையுது. ஓ, இப்போ நீங்க இதுல எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க? ஒரு மணிக்கு ஒரு 7 அடிக்கிற மாதிரி. 7 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல போற மைல். 7 மைல் போற மாதிரி. 7 மைல் அடிக்கிறோம். ஓகே, இது வந்து ரொட்டேஷன் ஆக்சுவலா. நம்ம திரும்பறதுக்கு இது இப்ப யார் வேணாலும் ஓட்டலாமா, இல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்ல, அப்படிலாம் யாருனாலும் ஓட்டலாம். அந்த அனுபவம் இருக்கணும். கொஞ்சம் அனுபவம் தான் போதும். உங்களுக்கு முத போட் ஓட்டும்போது எப்படி இருந்துச்சு? முத நேரம் ஓட்டும்போது கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. அப்ப நம்ம செகண்ட் டிரைவர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிரைவர். ஓ, ஃபர்ஸ்ட் செகண்ட் டிரைவர் மாதிரி உட்காரணும். இப்ப அவர் செகண்ட் டிரைவர் தான். அப்படியா? ஓ சரி. ஒரு நீரின் மகன் செகண்ட் டிரைவர். அப்படியே கொஞ்ச நாள் இருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகணுமா கரையா இருக்குன்னு ஆசைப்பட்டோம்னா அவனை ஃபர்ஸ்ட் ஆகிட்டு அவரை மேல ஏற்றி விட்டு. ஓகே, நீங்க அனுபவிச்ச, அதான் நீங்க சந்திச்ச ஒரு ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கப்பல்ல கடல்லனா என்ன சொல்லுவீங்க? நாங்க அனுபவிச்சோன்னா, நாங்க ஒரு நாள் ஒரு 200 மைல் நம்ம தரவுக்குளத்துல இருந்து 200 மைல் தூரம் போயிருந்தோம். அப்போ புயல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா போட்டுக்கும் தகவல் கிடைச்சி எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க ஒரு 2 போட்டு கிடந்தோம். எங்களுக்கு தெரியாது, எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்சதான் வந்துரும்ல, தகவல் தெரியாது. அங்க கிடந்தோம். அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் சரியான காத்து ஸ்பீடு. மழை எங்களால வாங்க முடியல. அதை அவுத்துட்டு அன்னைக்கு தான் கொஞ்சம் பயம் கொடுத்தது. இவ்வளவு நாள் கடலுக்கு போய் அன்னைக்கு தான் கொஞ்சம் பயம் கொடுத்து. கடலை பார்த்து ஆகா ஏதோ ஒரு கோளாறு இருக்குடா, நம்ம 2 போட்டு தனியா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசுல அந்த பயம் இன்ன வரைக்கும் போகவே கிடையாது. போகல. மறுபடியும் வந்தோம். 7 நாள் ஆயிடுச்சு. பேப்பர்லாம் வந்துட்டோம். திருப்பி ரிட்டர்ன் வந்ததுக்கு 7 நாள் ஆயிடுச்சு. எங்க போட்ட காணோம்ட்டு பேப்பர்லாம் வந்து. அதுக்கப்புறம் வீட்டுல ரொம்ப பதறி இருப்பாங்கல்ல, ரொம்ப பயந்தாங்க. அதுவும் நாங்க அண்ணன் அண்ணன் நானு அப்பா ஒரே குடும்பத்துல 3 பேருமே மாட்டிக்கிட்டோம். அது ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. ஏதோ கடவுள் ஆசை. அப்ப உள்ள போயிட்டு வெளியே வர்றதுங்கிறது வாழ்வா சாவான்ற மாதிரி தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இப்போ உள்ள கருவிகள் முன்னக்கூட்டி இருக்குல்ல. புயல் வருதுன்னா காத்து கடல் பாத்துட்டு போறோம். இப்ப 15 நாளுக்குள்ள காத்து கடல செல்லுல பாத்துருக்கோம். எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது போகுதுன்னு பார்த்து அதை கணக்கு வரும். அதிகமான ஸ்பீட்னா இப்ப சேட்டலைட் போன் இருக்கு. இந்த லாஞ்சி போட்ல சேட்டலைட் போன் மானியத்துல கொடுத்துருக்காங்க. அதை கணக்கு பண்ணி நாங்க ஏதாவது கரையை ஒதுங்கிடும். கொச்சினோ அப்படின்ட்டா ஒதுங்கிடும். ஓகே. இப்போ நம்ம அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரோம். இது இவ்வளவு அடி இறங்கி நம்ம வந்து உள்ள போய்கிட்டே இருக்கோன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ எப்படி புரியல. இப்போ கடலோட ஆழம் வந்து நம்ம அங்க இருந்து தான் வரோம். அதாவது மண்ணுல இருந்து தான் நம்ம வண்டி இறங்குது, ஏறுது. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ ஆழம் வந்து மேலே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கணிப்பு ஏதாவது தெரியும்? இப்போ கிட்டத்தட்ட கணிச்சிடலாம். இங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 2 பாகம் 3 பாகம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூடும் ஆழம். அது துல்லியமா தெரியணும்னா நம்ம ஏஎஸ் செட்டில் தெரியும். அங்க உள்ள மேப் செட்ல துல்லியமா காட்டும். இவ்வளவு ஆழத்துக்கு மேல இருக்கும். இவ்வளவு ஆழத்துக்கு மேல இருக்கும். நீங்க அதிகபட்சமா போன ஆழம் எவ்வளவு? ஆழம் வந்து அந்த அந்த மேப் செட்லயே மொத்தம் 2800 ஃபாதம் முடிக்க தான் காட்டும். ஒரு ஃபாதம்னா ஒரு 1.8 மீட்டர் தான். நாங்க 2800 முடிக்க போயிருக்கோமா. அது கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கு போட்டோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஆழம். ஆழமே 5 கிலோமீட்டர் ஆழம் போயிருக்கும். அவ்வளவு வரதான் காட்டும். அதுல அதுக்கப்புறம் போயிருக்கும். அவ்வளவுதான் காட்டும் அந்த லிமிட். சரி, நீங்க இப்ப குதிக்கிறீங்களா, உள்ள குதிக்கிறீங்களா, அது எவ்வளவு ஆழத்துல இருக்கும்? அது அந்த 2800 2800 தாண்டி தான் போகும். அப்போ அந்த 5 கிலோமீட்டர் இதெல்லாம் தாண்டி தான் போகும். அந்த ஆழத்துல அந்த வீடியோ போட்டது எல்லாமே அவ்வளவு ஆழத்துல தான். அது எப்படி அந்த பயம்ன்றதெல்லாம் இருக்காதா? அதான் ஸ்டார்டிங்ல பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தொழிலே தான் ஆனதுக்கு அப்புறம் பயம் ஃபுல்லாவே இது பண்றது கிடையாது. இப்போ எல்லாமே போயிட்டு தான் இருக்கு, நல்லபடியா போகுது அது பாட்டுக்கு. உங்க கூட வந்தவங்க யாராவது இந்த மாதிரி குதிச்சோ இல்ல வரும்போதோ ஏதாவது விபரீதம் நடந்தது உண்டா உங்களுக்கு? நீங்க கண்ணெதிர, அதாவது கேட்கறத தாண்டி நம்ம கண்ணெதிர பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்த சம்பவங்கள் ஏதாவது உண்டா? இருக்கு. வலை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். வலை இப்போ கடல்ல விடுறது வந்து 2 பேர் விடுவோம். 2 பேர், ஒருத்தர் வந்து அந்த சைடு இருப்பாரு, ஒருத்தர் வந்து இந்த சைடு இருப்பாரு. நான் இந்த பக்கம் இருக்கேன், என் ஃப்ரெண்ட் அஜய்னு ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கான். 2 பேரும் விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். நல்லா ஸ்பீடா விடணும்ட்டு நாங்க 2 பேரும் நல்லா போட்டு வேகமா விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஊடையில ஒவ்வொரு ஃப்ளோட்ஸ் வரும். அந்த போயா மாதிரி ஒண்ணு வரும். அது வந்து தனித்தனியா தூக்கி போடணும். அது சின்ன கயிறுல தான் கட்டி இருக்கும் பாத்துங்க. அவன் வேகமா வீசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒண்ணு வந்து கையில சுத்து போட்டு வேற ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்க வேகமா வலை விட்டுட்டு இருக்கோமா, ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. அவன் கையில சுத்திட்டு ஒரு செகண்ட்ல யோசிக்கிறதுக்கு முன்னாடி இழுத்து கடல்ல போயிட்டு ஆள் கடல்ல போயிட்டான். நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். அவன் அந்த அந்த கம்பியில அடிச்சு ஆள் கடல்ல விழுந்துட்டான். அவன் உடனே கையில இருந்து தட்டி நீந்தி வந்துட்டான் போட்டு. அதுதான் நான் கண்ணால பார்த்தது. இது வேற அப்போ அடி. இப்போ உயிரிழப்பு அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டது உண்டா? கேள்விப்பட்டிருக்கோம். என்னது உள்ள போடாங்க
இல்ல உள்ள விழுந்தோ காப்பாற்ற முடியல அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுமா? கிடைக்கும், நிறைய பாடி கிடைக்காம போயிருக்கு. ஓ அப்படியா? இங்க இந்த ஊர்ல இருக்கவங்களேவா? என்ன மாதிரியான அது ஏன்னா இப்போ எல்லாருமே நீங்க நீச்சல் தெரிஞ்சு எல்லாம் இது பண்ணி தான் உள்ள போவீங்க, அதையும் மீறி எப்படி அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்? இப்போ நீச்சல் தெரிஞ்சாலுமே அங்க இருக்கிற காத்து வேகத்துக்கு நம்ம கடல்ல விழுந்தோம்னா நீய முடியாது. முன்னாலும் மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் கூட தாங்கிட மாட்டோம். யாரா நானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நீச்சல்காரனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆளையும் அவ்வளவு ஹைட் வர சொல்ல ஒரு ஆளை வந்து மூஞ்சில மோதுறதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்களாம் முடியாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சினாலும் முடிஞ்சிச்சுல. காத்து இல்லாம இப்படி கிடைச்சுன்னா கூட ஒரு நாள் நீந்தலாம். ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா மேந்துடலாம் பிடிச்சி. கஷ்டம்தான், மனதைரியம் வேணும். அவ்வளோ நடுக்கடல்ல தனியா சுத்தி ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா இருட்டுல கடந்து நீச்சல் அடிக்கணும்னா மனதைரியம் வேணும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்து வந்திருக்காங்களா? ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா கடல்ல இருட்டுலயே மீந்திக்கிட்டே இருந்திருக்கு உண்டு. ஏன்னா சாப்பிடுற எதுவும் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. குடிக்க தண்ணி கிடையாது, இந்த தண்ணியை வாயில வைக்க முடியாது. ஸோ குடிக்க தண்ணி இல்லாம ஒரு நாள் போய் நீந்திக்கிட்டே ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்படிலாம் 2 நாள் கழிச்சுலாம் ஒருத்தவங்களை தூக்கியிருக்காங்க. தோல்லாம் உறிஞ்சி அந்த நிலைமையிலயும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு மேந்துட்டு இருந்தாலும் தூக்கிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, பிழைச்சவங்களும் இருக்காங்க, இறந்து கிடைக்காதவங்களும் நிறைய. சரி, இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி நம்ம போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினைச்சு யாராவது வெளியே போனது உண்டா? முக்கியமா இந்த ஃபீல்டுக்குள்ள யாரும் வெளியே போக மாட்டாங்க. வாழ்வோ சாவோ நம்மளுக்கு கடல்ல தான் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்லையே தான் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட கெரியர் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ஒரு மீன்பிடின்றது இப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரெயின் ஆயிருக்கீங்க? என்ன அந்த யூடியூப்ல இன்ஸ்டால ஃபேம் ஆயிட்டோம், ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஓகே, நீரின் மகன்னா இவர் தான், இந்த மாதிரி உள்ள போயிட்டு வராங்கலாம் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் உங்க தொழில நீங்க எந்த அளவுக்கு இப்போ முன்னேறி இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? தொழில வேலை பழகுறது தான். இங்க இருந்து வேலை பார்த்து பழகணும்னா டிரைவர் ஆகலாம். டிரைவர் ஆனா நம்ம போட்டு கொண்டு போய் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம கொண்டு போகலாம். நம்ம எந்த இடத்துல வலை விடணும்னு நினைக்கிறோமோ விட்டு பிடிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே ட்ரெயின் ஆகியாச்சு. இப்போதைக்கு போட்டில் உள்ள எல்லா வேலையும் தெரியும், அதனால ட்ரெயின் ஆகியாச்சு. இதுலயும் முழுசா ட்ரெயின் ஆகியாச்சு. இப்பவும் கிடைக்கிற டைம்ல அந்த வீடியோவும் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ பிரதர், இப்போ 12th நீங்க பாதியிலே விட்டு வந்தீங்களா? அந்த டைம்ல வீட்டில் என்ன சொன்னாங்க? என் படிப்பை விட்டுட்டு இப்போ நீங்க இந்த தொழிலுக்குள்ள வரங்கன்றப்போ வீட்டில் அந்த அளவுக்கு அந்த டைம்ல எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு? அம்மாவா இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்க ஏரியாக்காரங்களா இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்க அந்த டைம்ல? ஃபுல்லா எதிர்ப்பு தான். வீட்டில் ஃபுல்லா எதிர்ப்பு தான். படிக்கணும், ஏன்னா இங்க வந்து தெரியும்ல, நம்ம நிலமை தெரியும், கடல் தொழில் எப்படிலாம் நடக்குன்னு தெரியும். ஒரு பையனை வச்சுட்டு கடல்லாம் விட மாட்டாங்க. ஒரு பையன் இல்லை, எத்தனை பையன் இருந்தாலும் பெற்றவங்க அப்படித்தானே யோசிப்பாங்க. கடலுக்குலாம் போவாங்க. இங்க எல்லாருமே வளர்க்குறது எல்லாருமே கடல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்ப்பாங்க. ஆனா எல்லாரும் கடலுக்கு போவாங்க, தாத்தா கடலுக்கு போவாங்க, நம்ம பிள்ளை வந்து கடலுக்கு போகக்கூடாதுன்னா எல்லாருமே வளர்க்குறது. கஷ்டப்படக்கூடாது, நான் தான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால யாருமே விட மாட்டாங்க. ஆனா அம்மா அப்ப வயசு கோளாறு அப்படி வந்துட்டோம். இப்ப இதை விட்டும் போக முடியல அப்படி. சரி, இப்ப நான் உங்களை கேட்கறேன், நாளைக்கு உங்களுக்கு திருமணம் ஆகி உங்க பையன் வந்தா உங்க பையனை கடலுக்கு அனுப்புவீங்களா? அது அவன் விருப்பம் தான். அவன் என்ன பிடிச்சிருக்கோ அது செய்ய போறான். நீங்க இப்ப வரும்போது கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், இல்ல போய் பழகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு வருமா? நீங்க விடுவீங்களா? ஃப்ரீடம் தான், நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க இஷ்டப்படி அவங்க வளரணும், அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா இவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம் இதுதான், கப்பலில் போகிறது. ஸோ அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இப்படிலாம் சுற்றிலாம் பார்த்ததே கிடையாது. நடுக்கடலில் இப்படியே நான் ஏதோ தண்ணியில் இருக்க மாதிரி எனக்கு அப்படியே ஒரு கேராக இருக்குது இதுக்குள்ள நிற்கிறது. ஏன்னா இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன், என்னால் பேசக்கூட முடியல, எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கேராக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே தான் குதிச்சு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம் எதாக இருந்தாலும். ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய லெவலுக்கு போகணும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு சொந்தமாக ஒரு போட் வாங்கி அதில் நீங்கள் வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. Taste the Daily.